இரண்டாம் கட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 17 பெண் வேட்பாளர்களுக்கு அதிமுகவில் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 127 வேட்பாளர்களை கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியானது. இதில் 17 பெண்கள் உட்பட மொத்தம் இதுவரை 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் 46 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த 12 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 12 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் 46 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இபிஎஸ் அமைச்சரவையில் இருந்த 7 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் களமிறங்க 17 பெண் வேட்பாளர்களுக்கு இதில் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை மொத்தமாக 150 வேட்பாளர்களை அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் பட்டியல் சில நாட்களுக்கு முன்பாக வெளியான நிலையில் தற்போது மொத்தமாக 150 வேட்பாளர்களை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடருங்க. இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே புதுமுக வேட்பாளர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் பட்டியலில் இணைந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். முன்னாள் அமைச்சர்கள் என்று பார்த்தோம் என்றால் 10 பேர் தங்களுடைய வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பி வி ரமணா முன்னாள் அமைச்சர், கைத்தறி உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக இருந்தார். அவர் திருவள்ளூர் தொகுதியை வாங்கிவிட்டார். மாதவரம் தொகுதியை பொறுத்தவரை மாதவரம் மூர்த்தி முன்னாள் அமைச்சர் வாங்கிவிட்டார். காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை சோமசுந்தரம் மீண்டும் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஓசூர் தொகுதி பாலகிருஷ்ண ரெட்டி வாய்ப்பை பெற்றிருக்கின்றார். கீழ்பண்ணாத்தூர் தொகுதியிலே ராமச்சந்திரனும், செய்யார் தொகுதியிலே முக்கூர் சுப்பிரமணியமும், திருப்பூர் வடக்கு தொகுதியிலே ஆனந்தனும் தங்களுடைய வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிணத்துக்கடவு தொகுதியிலே தாமோதரன், பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி தொகுதிக்கும், உடுமலை தொகுதிக்கு உடுமலை ராதாகிருஷ்ணனும், கடலூர் தொகுதிக்கு வேட்பாளராக MC சம்பத் முன்னாள் அமைச்சரும், கன்னியாகுமரி தொகுதியிலே முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரமும் தங்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் வாய்ப்பை தவறவிட்டு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே 10க்கும் மேற்பட்ட நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே நேரம் 20க்கும் மேற்பட்டவர்கள் ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அவர்களுக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். இப்பொழுதைய சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட ஒரு 150 வேட்பாளர்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. மொத்தமாக இந்த எல்லாம் வேட்புமனு தாக்கல் என்பது 30ஆம் தேதி முதலே மேற்கொள்வார்கள் என்ற தகவலையும் அதிமுக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். தொடர்ந்து அதிமுகவை பொறுத்தவரை இந்த 150 வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 15-16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளரை அதிமுக தலைமை அறிவிக்க வேண்டியிருக்கின்றது. அடுத்த கட்டமாக அந்த அறிவிப்பு 3ஆம் கட்ட பட்டியல் வரும் பொழுது மொத்தமாக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர்களில் பலர் வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். NRC உபதி, பரஞ்சோதி உள்ளிட்டவர்கள் தங்களுக்கான வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. இந்த பட்டியலை பொறுத்தவரை புதிய முகங்களும் ஒரு சிலர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். 10க்கும் மேற்பட்ட புது முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். குன்னூர் தொகுதியினுடைய வேட்பாளர் கே ராமு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். கூடலூர் தனி தொகுதிக்கான வேட்பாளராக பொன் ஜெயசீலன் தொடர்கின்றார். அதே போன்று மேட்டுப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரை OK சின்னராஜ் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தினுடைய அண்ணா தொழிற்சங்க செயலாளராக இருக்கக்கூடியவர் சின்னராஜ் என்பவர், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்தியூர் தொகுதியை பொறுத்தவரை ஹரிபாஸ்கர், கோபிச்செட்டிப்பாளையத்திலே VB பிரபு என்பவருக்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்தவரை அருண்குமார், PRG அருண்குமார் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து வரக்கூடிய நிலையில் அவருக்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை அம்மன் அர்ஜுனன் இந்த முறை போட்டியிட இருக்கின்றார். சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை KR ஜெயராம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர் போட்டியிடுகின்றார். கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்தவரை தாமோதரன் போட்டியில் இருக்கின்றார். பழனி தொகுதியை பார்த்தோம் என்றால் ரவி மனோகரன் போட்டியில் இருக்கின்றார், அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆத்தூர் தொகுதியிலே விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். நிலக்கோட்டை தனி தொகுதியிலே தேன்மொழி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். வேடச்சந்தூர் தொகுதியிலே VPP பரமசிவம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அரவக்குறிச்சி தொகுதியிலே செல்வகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதிக்கான வேட்பாளராக மருத்துவர் S திவ்யாவை அறிவித்திருக்கின்றது அதிமுக தலைமை என்பதை பார்க்கின்றோம். குளித்தலை தொகுதியை பொறுத்தவரை புதுமுக வேட்பாளராக S கருணாகரன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். மணப்பாறை தொகுதியிலே மருத்துவர் விஜயகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய வேட்பாளராக பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு முன்னாள் அரசு தலைமை கொறடாவாக இருந்த மனோகரன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக ராஜசேகரனும், திருச்சியினுடைய திருவெரும்பூர் வேட்பாளராக மாவட்ட செயலாளர் குமாரும் வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள். லால்குடி தொகுதியை பொறுத்தவரை லீ மார்வோஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். முசிறி தொகுதியினுடைய வேட்பாளராக
என் யோகநாதன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். துறையூர் தனி தொகுதியினுடைய வேட்பாளராக சரோஜாவும், பெரம்பலூர் தொகுதிக்கான வேட்பாளராக இளம்பை தமிழ்ச்செல்வனும், கடலூர் நெய்வேலி தொகுதிக்கான வேட்பாளராக சொரத்தூர் ராஜேந்திரனும், பண்ருட்டி தொகுதியினுடைய வேட்பாளராக மோகனும், கடலூர் தொகுதியினுடைய வேட்பாளராக MC சம்பத்தும், குறிஞ்சிப்பாடி தொகுதியினுடைய வேட்பாளராக தெற்கு மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய புவனேந்திரனும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். புவனகிரியினுடைய வேட்பாளராக மாவட்ட செயலாளர் அருள்மொழித்தேவன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். சிதம்பரம் தொகுதியினுடைய வேட்பாளராக KA பாண்டியன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். சீர்காழி தொகுதியினுடைய வேட்பாளராக சத்தியம், பூம்புகார் தொகுதியினுடைய வேட்பாளராக பவுன்ராஜும், நாகை தொகுதியினுடைய வேட்பாளராக தங்க கதிரவனும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருத்துறைப்பூண்டியினுடைய வேட்பாளராக பால தண்டாயுதமும், திருவிடைமருதூர் தொகுதியினுடைய வேட்பாளராக இளமதி சுப்பிரமணியமும், பாபநாசம் தொகுதியினுடைய வேட்பாளராக சண்முக பிரபுவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரத்தநாடு தொகுதியினுடைய வேட்பாளர் M சேகர், பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் CV சேகர், பேராவூரணி தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் புதுமுகமாக கோவி இளங்கோ, புதுக்கோட்டை திருமயம் தொகுதியினுடைய வேட்பாளராக மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து, சிவகங்கையினுடைய வேட்பாளராக மீண்டும் PR செந்தில்நாதன், மேலூரினுடைய வேட்பாளராக மீண்டும் பெரிய புல்லான் என்ற செல்வம் என்று தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது அதிமுக தலைமை. நிறைய புதுமுகங்கள் இருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர்கள் அந்த அடிப்படையில் தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து தங்களுக்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உசிலம்பட்டி உள்ளிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளராக ஏற்கனவே அமமுகவிற்கு சென்று மீண்டும் அதிமுக திரும்பி இருந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு புதுமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருந்த ஏறக்குறைய ஒரு 14 நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை தங்களுக்கான வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள். எனவே அதிமுகவை பொறுத்தவரை கட்சியிலே கடந்த சட்டப்பேரவை காலகட்டத்தில் யாருடைய செயல்பாடு சிறப்பாக இருந்ததோ அவர்களுக்கு மட்டுமே மறுவாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதை பார்க்க முடிகின்றது. வானூரிலும் கூட சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்பதை பார்க்கின்றோம்.